பித்தா என்றே பாடு என்று அருள் புரிந்தனர். சடங்கவியார் புதல்வி நம்பி ஆரூரரையே ஒழியாது தியானம் செய்து எளிதில் சிவலோகம் எய்தினார். சிவபெருமான் கிழவடிவம் கொண்டு வந்து சித்தவடம் திருமணத்தில் துயில் கொள்ளும் நம்பி ஆரூரை பலகாலம் சென்னையில் திருவடி மிதித்தும் ஆரூரர் சினம் கொள்ளாது தாம் வேறு இடத்தில் தலை வைத்து துயில் கொள்ளும் பொறுமை நமது சிந்தனைக்குரியது. திருவாரூரிலே சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நோக்கி, உனக்கு நம்மை தோழமையாக தந்தோம் என்று அருளி செய்தார். உன்னை தோழமையாக கொண்டோம் என்று கூறவில்லை. தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் என்றமையால் இறைவரது கருணையின் எளிமை புலப்படுகின்றது. நம்பி ஆரூரர் பறவையாரை மணந்து சிவயோக போகம் துய்த்தார். பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பினார் என்பார் சேக்கிழார் சுவாமிகள். நம்பி ஆரூரரது திருவவதாரம் திருத்தொண்ட தொகையை பாடும் நிமித்தம் நிகழ்ந்தது. அதனை இறைவர் முடிக்கின்றார். தேவாசியின் திருமண்டபத்தில் திருத்தொண்டர் குழுமியுள்ளனர். அத்தொண்டர்களது பெருமையை இறைவரே புகழுமாறு காண்க. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பமார்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் என்று இறைவரை அடியெடுத்து கொடுக்கும் பெரும்பேறு பெற்றவர் திருத்தொண்டர். சிவபெருமான் தந்த நெல்மலையினை பறவையார் திருவாரூரிலே உள்ளார் அனைவரையும் எடுத்துக்கொள்ளுமாறு கூறிய கொடைத்தன்மை வியத்திற்குரியது. திருச்சிற்றம்பலம். திருநாட்டியத்தான்குடி கோட்புலியார் நம்பி ஆரூரரை அழைத்து வனப்புமிக்க தனது புதல்வியரை காட்டி மணந்து கொள்ளுமாறு கூறினார். சுந்தரர் பற்றற்றவர். பறவையாரும் சங்கிலியாரும் கைலையில் கண்டு சிவபிரான் திருவுருள் தூண்ட விரும்பிய அணிந்ததை கமலினி. ஆதலின் அவ்விருவரையும் மணந்து கொண்டார். சிங்கடி வனப்பகை என்னும் இரு இளம்பெண்களை வலிதில் தந்தையார் தந்தும் அவ்விருவரையும் மகன்மையாக கொண்டார். ஊடுவதும் கூடுவதும் என்பதும் ஆதலினால் திரு பாய்ச்சலாச்சிராமத்தில் சுந்தரர் விரும்பிய பொருளை இறைவர் தர தாழ்த்தனர். சுந்தரர் சிந்தை நொந்து இவரல்லாது இல்லையோ பிரானர் என்று ஊடி பாடுகின்றார். அவ்வாறு தோழரை பாட வைப்பதில் விரிசடை கடவுளுக்கு விருப்பம் போலும். திருமுதுகுன்றத்தில் இறைவர் தந்த 12,000 பொன்னை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்த ஆரூரரது ஆற்றலை ஆரே அளக்கவல்லார். உளத்திலொரு துளக்கமிலோம் உலகுய்ய இரண்டதிரு களத்தமுது குன்றதரு கனகம் மாற்றி நிலிட்டு பலத்தின் மலிந்தேழுலகும் வணங்கும் பெருந்திருவாரூர் குளத்திலெடு தார்வினையின் குழிவாய் நின்றனைய எடுத்தார்.